என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன். நீங்க இல்ல நீங்க சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க இல்லன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவுடைய கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்லன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல. இல்லன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சியில மக்கள் சாட்சிப்படுத்திருக்காங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ண சொல்லுங்க. மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்ப சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்ச எப்ப நான் பதில் சொல்றது? நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது காட்டுது. இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக கோவை மக்கள் குறிப்பாக அவருடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அவர் யாருன்னே தெரியாத தலைவா. அவங்க சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன். நீங்க இல்லை நீங்க சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவுடைய கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன் கோயம்புத்தூருக்குள்ள. இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இல்லை நீங்க சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க. இல்லை நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் பேசுவேன். நேற்று பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க பாருங்க. வேற வச்சிருக்காங்க பெரிய ஃபேக்டர் தான். இல்லைன்னு நான் சொல்லணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்கு. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல்ல முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறதை பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும். பையனும் வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5, 10, 50, 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5, 10, 50, 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.